கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மாலை நேர மன்னாவிலே உங்களோடு இணைவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளுக்கான வசனம் 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். 1 Peter chapter 2 verse 9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். அதாவது இங்க பேதுரு 2 காரியங்களை சொல்றாரு. முதல்ல திருவசனத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் அழிவுக்கென்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனா உங்களை என்ன அழைச்சிருக்கிறாரு? முதலாவது அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியா அழைத்திருக்கிறாரு. ஆனா உங்களுடைய தகுதி என்ன? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு உங்களுடைய தகுதி என்னன்னா, அதற்கு சொல்லப்படக்கூடிய காரியம் என்ன? முதல்ல உங்களை தெரிந்து கொண்ட சந்ததி, 2வது ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், 3வது பரிசுத்த ஜாதி, 4வது சொந்த ஜனம். 4 காரியங்களை சொல்றாரு. அதாவது அவருடைய புண்ணியங்களை நீங்க அறிவிக்கணும். அதற்கு இந்த 4 காரியங்களும் நீங்க யாருன்னு தெரிஞ்சாதான் அந்த புண்ணியங்களை கொள்ள முடியும். காரணம் என்ன? நீங்க அந்தகாரத்தில் இருந்தீங்க, உங்களை மகா ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு வர வைத்தார். இதை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளணும்னா, பேதுரு என்ன சொல்றாரு? இஸ்ரவேல் தேச மக்களை ஆண்டவர் இதற்காக தெரிந்து கொண்டார். எப்படி? முதல்ல அவர்களை தெரிந்து கொண்ட ஒரு சந்ததி, தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அவருக்கு சொந்தமான சந்ததிங்கிறத உபாகமம் 7வது அதிகாரத்துல 6வது வசனத்துல நம்ம பார்க்க முடிகிறது. என்ன சொல்றாரு? நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். 3 காரியங்களும் இங்க கவர் ஆகுது. என்ன? நீ கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், 2வது உன் தேவனாகிய கர்த்தர் உமக்கு சொந்தமா தெரிந்து கொண்டார், நீ 3வது பரிசுத்தமா இருக்கணும். அடுத்து யாத்திராகம் 19வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 6வது வசனம், நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள் என்று நீ இஸ்ரவேல் புத்திரருடைய சொல்ல வேண்டிய வார்த்தைகள். என்ன? இங்க சொல்லும்போது நீ ராஜரீக ஆசாரிய கூட்டம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 4 காரியங்களும் யாருக்கு சொன்னாரு? பழைய ஏற்பாட்டுல இஸ்ரவேல் தேச மக்களுக்கு சொல்லப்பட்டது அவர்கள் அப்படின்னு. இப்போ இத பவுல் சிதறி போயிருக்கிற, அப்ப பவுல் சொல்லும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 26வது அதிகாரம் 18வது வசனம், அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கும் நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய காரியம். என்ன? இப்ப என் மேல விசுவாசம் வைக்கிறவங்களுக்கு பாவம் மன்னிப்போம், அவங்க பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படி அவர்களை இருளிலிருந்து மீட்டெடுத்து ஆச்சரியமான ஒளிக்கு நான் கொண்டு வந்தேன். அதை நீ அறிவிக்கிறதுக்காக நான் உன்னை தேர்ந்தெடுத்தேன். புதிய ஏற்பாட்டில் வரும்போது என்ன சொல்றாரு? யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாம் இருள்ல இருந்து, அதாவது சாத்தானுடைய அதிகாரத்திலிருந்து விடுதலை பெற்று தேவனுடைய மகா ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு வர்றாங்க. அவங்க அந்த வரவழைத்த புண்ணியத்தை மற்றவர்களுக்கு சொல்லணும். அது எப்ப சொல்லுவாங்கன்னா, அவர்களுக்கு தெரிஞ்சு கொள்ளணும். அவர்கள் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, அவர்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம், அது மாத்திரமல்ல அவர்கள் பரிசுத்தமானவர்கள், தேவனுடைய சொந்த ஜனம். இப்ப நமக்கு இந்த 4 காரியத்தையும் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நீங்க எப்படி அபியாசப்படுத்திக் கொள்ள முடியும்? முதல்ல உங்களுக்கு தெரியணும், நீங்க ஒரு ராஜாவினுடைய பிள்ளை. ஏன்னா ஆண்டவர் ராஜாதி ராஜா. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனம் என்ன சொல்லுது? நம்மளை ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் நம்மளை அவர் தம்முடைய சொந்த ஜனமாயும் அவர் ஏற்கனவே அழைத்து விட்டார் என்று. இது என்னன்னா, ராஜாங்கிறது என்ன? நமக்கு சமூக ரீதியாக கொடுக்கப்பட்ட பொறுப்பு. ஆசாரிய கூட்டம் என்பது என்ன? தேவனுக்காக பழிகளை செலுத்துகிறது தான் ஆசாரியர். அது மாத்திரமல்ல, நம்ம அவருடைய சொந்த ஜாதி, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பதால் நாம் பரிசுத்தவான்களாய் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்றோம், தேவனை
குறித்த புண்ணியங்களை நம்ம அறிவிக்கிறோம். காரணம், நம்ம இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வந்தது போல மற்றவர்களும் அந்த அந்தகாரத்திலிருந்து இந்த மகா ஆச்சரியமான வெளிச்சத்துக்கு வரணும்னு சொல்லி இந்த புண்ணியங்களை அறிவிக்கக்கூடிய மக்களாக இருக்கணும். எப்படி? நம்மளுடைய நடவடிக்கையில், அன்றாட நடவடிக்கையில், உங்களுடைய வேலையில், உங்களுடைய குடும்பங்களில், உங்களுடைய செய்யக்கூடிய காரியங்களில், உங்களுடைய ஆராதனையில், எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒரு ராஜரீக ஆசாரிய கூட்டமாக, தேவனுடையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள், நீங்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதை மற்றவர்களுக்கு பிரகடனப்படுத்தக்கூடியவர்களாய், அந்த தேவனுடைய புண்ணியத்தை நீங்க அறிவிக்கக்கூடியவர்களாய் மாற, தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு கொடுப்பாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். நல்ல ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினாலே ஆசீர்வதிக்கிறேன் பிதாவே. ஆம் தகப்பனே, இவர்கள் ஒவ்வொருவரும் உம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். இவர்களை நீங்கள் பரிசுத்த ஆவியினாலே அபிஷேகித்து பரிசுத்த ஜாதியாய் மாற்றி இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, தேவனுக்கு சொந்தமானவர்களாய் மாற்றி இருக்கிறீர்கள். மற்றும் அவர்களுக்கு ஒரு ராஜரீக ஆசாரியமான பொறுப்பையும் கொடுத்திருக்கிறீங்க. அதனால் இவர்கள் எங்கும் புறப்பட்டு போய் உம்முடைய அந்த ஆச்சரியமான வெளிச்சத்தை குறித்து எப்படி நீங்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு சொன்னீங்களோ, அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அந்த மகா புண்ணியத்தை அறிவிக்கிறவர்களாய் இவர்கள் ஒவ்வொருவரும் புறப்பட்டு போக தேவ கிருபை உண்டாகட்டும் என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். இது அவர்கள் யார் என்பதை இன்றைக்கு உணர்ந்து கொண்டார்கள். அப்படிப்பட்ட உணர்வோடு ஒவ்வொரு நாளும் வாழ வளர எங்கள் தேவன் கிருபை பாராட்ட வேண்டுமாய், கருணை பாராட்ட வேண்டுமாய் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளை சந்திப்போம்.